الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا تظلمون ولا تظلمون، فإن لم تفعلوا فأذنوا بحرب من الله ورسوله، وإن تبتم فلكم رؤوس أموالكم لا تظلمون ولا تظلمون. صدق الله مولانا العظيم. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் சஃபூத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் வரிசையாக பார்த்து வருகிறோம். அதிலே பக்ராவுடைய விஷயங்களை தெளிவாக ஆசிரியர் அவர்கள் அழகான முறையிலே எடுத்து கூறுகிறார்கள். ஒவ்வொரு வசனங்களில் உள்ள விளக்கங்களும் அதன் இலக்கியங்களும் அதன் பொருள் அர்த்தங்களும் தெளிவான முறையில் நமக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. அதோடு இறுதியாக அதனுடைய பயன்களும் எடுத்து சொல்லப்படுகிறது. அந்த வரிசையிலே இதுவரைக்கும் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் 274 ஆயத்துகளை கடந்து 275வது ஆயத்தை நாம் அடைந்திருக்கிறோம். 275லிருந்து 281வது ஆயத்து வரைக்கும் தான் இங்கு அதனுடைய விளக்கங்களைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இங்கு நாம் ஓதி காண்பித்த ஆயத்திலும் அதோடு தொடர்புடைய தலைப்பை தான் இங்கு நாம் கொண்டு வந்திருக்கிறோம். பாடத்தின் வரிசை அடிப்படையில் பார்த்தால் 421வது பாடம், 421. இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? இலக்கிய நயம் என்பது மெயின் ஹெட்டிங், அதாவது தலைப்பு. இலக்கிய நயம் என்பது கிதாபுடைய ஆசிரியர் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு. சரி, அதற்குள்ளே நாம் கொடுப்பது அல் ஜினாசுன் நாகிஸ். இங்கு இலக்கியம் சம்பந்தமாக பேசப்படுவதால் இலக்கியத்தோடு இணைந்த தலைப்பை தான் நாம் கொடுத்திருக்கிறோம். ஏன்னு சொன்னால் இங்கே அது சம்பந்தமான விஷயங்கள் தான் வருது. ஜினாஸ் சம்பந்தமாக, நாக்கிஸ், அதனுடைய ஜினாஸ் நாக்கிஸ் சம்பந்தமான வகைகள் இங்கு பேசப்படுகிறது. நாம் அதனுடைய தெளிவைத்தான் இன்ஷா அல்லாஹ் பாடத்தில் சொல்ல இருக்கிறோம். ஜினாஸ் என்றால் என்ன? அல் ஜினாஸ் என்றால் என்ன? அதன் வகைகள் எத்தனை வகையாக இருக்கிறது? ஜினாஸ் என்பது, ஜினாஸ் என்றால் என்ன, அதன் வகைகள் என்ன என்பதை பற்றியும் தெளிவாக நாம் இன்ஷா அல்லாஹ் பேச இருக்கிறோம். எனவே இலக்கியத்திலே குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம், குர்ஆன் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய செயல்கள், இவைகள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு வழிகாட்டி தான். உள்ளங்களுக்கு ஒளியையும் நம்முடைய பாதைக்கு நேர்வழிக்கு ஹிதாயத்தையும் காட்டுகிறது. அந்த அடிப்படையில் ஜினாசுன் நாக்கிஸ் என்றால், ஜினாஸ் என்றால் பொதுவாக வார்த்தைகள் வந்திருக்கக்கூடிய 2 வார்த்தைகள் அல்லது 3 வார்த்தைகள் வரலாம். எல்லோரும் ஒரே முஷ்தக்கிலிருந்து வந்ததாக இருக்கும். அதனுடைய ஜின்ஸ் என்பது ஒரே, அதாவது ஜினாஸ் என்பது ஜின்ஸ்லிருந்து தானே. அப்போ எல்லாம் ஒரே இனத்தை சார்ந்தது, ஒரே கூட்டிலிருந்து வந்தது. இது அது எல்லாமே ஒன்று தான். அந்த ஜின்ஸ் அடிப்படையில் தான் ஜினாஸ் என்பதாக இதற்கு நாம் சொல்லுகிறோம். அந்த அடிப்படையில் இங்கே அது ஒரே வார்த்தைகள் ஒரே தொடரில் ஒரே இடத்துல, உதாரணமாக இதா ததா என் தும்பி தைனின், இல்லை ஒரே வார்த்தை தொடராக, உதாரணமாக நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதனுடைய விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் கிதாபுடைய ஆசிரியர் உள்ளே சொல்ல இருக்கிறார்கள். நாம் அது சம்பந்தமாகத்தான் இன்ஷா அல்லாஹ் கிதாபிலே பார்க்க இருக்கிறோம். கிதாபுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் காண்போம். இதோடு சேர்த்து ஒரு சில இலக்கியங்களும் அதோடு இணைந்து சொல்லப்படும். அதை தொடர்ந்து அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த வசனங்களின் மூலம் நமக்கு கிடைத்த பயன்கள் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், கிதாபுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்போம், அதை விளங்கிக் கொள்வோம். அல்லாஹு தாலா விளக்கத்தை நமக்கு தந்தருவானாக. பாருங்கள், உள்ளே செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா தظلمون ولا تظلمون فيه من المحسنات البديعية.
இதுவரைக்கும் இலக்கியம் சம்பந்தமான சில விஷயங்களை நாம் வரிசையாக பார்த்து வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த தொடரிலே லா தலுலிமூன், நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள், வலா துலுலமூன், நீங்கள் அநீதி செய்யப்படவும் மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹு தாலா கூறக்கூடிய அந்த ஆயத்தை பார்க்கிறோம். இதில் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இந்த ஆயத்தினுடைய முழுமை என்னவென்றால், ஃபஇல்லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வரசூலிஹி வஇன் துபுதும் ஃபலக்கும் ருஊசு அம்வாலிக்கும் லா தظلمون வலா துظلمون. நீங்கள் அந்த வட்டியை விட்டு தவறவில்லை என்றால் அல்லாஹ்வின் ரசூலுடன் போர் செய்ய தயாராகிக் கொள்ளுங்கள். நீங்கள் தௌபா செய்தால், அல்லாஹ்விடம் நீங்கள் பாவமன்னிப்பு தேடினால், உங்களுக்கு உங்களுடைய பொருளுடைய அந்த மேல் மிச்சமான அசலான பொருள் உங்களுக்கு சொந்தமானது. நீங்கள் அநீதி செய்யவும் செய்யாதீர்கள், நீங்கள் அநீதி செய்யவும் படமாட்டீர்கள் என்பதாக சொல்லக்கூடிய இந்த வாசகத்தை நாம் பார்க்கிறோம். இந்த வாசகத்துல மா யுசம்மா அல் ஜினாசுன் நாக்கிஸ், ஜினாசுன் நாக்கிஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜினாஸ் இங்கு புழங்கப்பட்டிருக்கிறது. இது அல் முஹ்சனாத்தில் லஃபுலியாவை சார்ந்ததாக இருக்கிறது. வார்த்தை ரீதியான முஹ்சனாத், வார்த்தை ரீதியான முஹ்சனாத்தை சார்ந்ததாக இருக்கிறது. இதுல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது இல்முல் பதியா, இல்முல் பதியுடைய சட்டம் தான் போயிட்டு இருக்கு. இதுல அல் ஜினாஸுடைய சட்டம், அல் ஜினாஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சட்டம் தான் போகுது. கால தாலா, ஜினாஸ்னா முதல்ல என்னங்கிறது, ஜினாஸ் ரெண்டு வகை சொன்னோம். தாம், நாக்கிஸ் ரெண்டு வகையா இருக்கு. தாம் என்றால் என்ன? பொதுவாக ஜினாஸுங்கிறது ரெண்டு லஃபுல், ரெண்டு வார்த்தை ஒன்று சேருவது. மொழிவதில் ஒன்று இருக்கும், ஆனால் வார்த்தையில் கருத்தில் வேறுபட்டிருக்கும். எழுத்து ரீதியான வார்த்தை ரீதியான ஒத்து இருக்கும், ஒப்பு இருக்கும். ஆனால் கருத்து ரீதியாக அர்த்தம் ரீதியாக பார்த்தா ரெண்டும் எதிர்புதிரமாக இருக்கும், ரெண்டும் வேறு மாதிரி இருக்கும். இதில் 4 விதத்தில் 2 வார்த்தை ஒன்றுபட்டு இருந்தால் அது ஜினாசே தாம் என்பதாக சொல்லுவாங்க. இப்போ யௌம தக்கூமு ஸாஅத்து யுக்ஸிமுல் முஜ்ரிமூன மா லபிசு கைர ஸாஅ, மறுமை நாள் ஏற்படும் பொழுது முஜ்ரிமீன்கள், பாவிகள் நினைச்சுவாங்க, பிரிந்து போவார்கள். மா லபிசு, அவங்க என்னது கொஞ்ச நேரம் கூட உலகத்தில் வாழ்ந்ததாக நினைக்க மாட்டார்கள். அப்போ இங்கே சாத் என்ற 2 வார்த்தை வந்திருக்கு. ரெண்டையும் பார்த்தோம்னு சொன்னால் ஒரே எழுத்து, எழுத்து லஃபுல் ரீதியாக பார்த்தா ரெண்டும் ஒன்றும். ஆனால் அர்த்த ரீதியாக பார்த்தா முதல் சாத் என்பது கியாமத் நாளை குறிக்குது, 2வது சாத்துங்கிறது நேரத்தை குறிக்குது. அப்போ ரெண்டும் சாத் தான், ஆனால் லஃபுல் ரீதியாக ஒரே மாதிரி இருக்குது, ஒத்து இருக்குது. ஆனால் பொருள் ரீதியாக கருத்து ரீதியாக வேறுபட்டு இருக்கிறத பார்க்குறோம். சரி, இதில் 4 விதமான ஒப்புமை இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஜினாஸு தாம் என்பதாக சொல்லுவாங்க. முதலாவது ஹர்ஃபுகளுடைய வகை பாருங்க. உதாரணமாக சாத்துன்னு இருக்கு. சாத்துங்கிறது ரெண்டுலையுமே ஒரே ஹர்ஃபுகள் இருக்குது. ஷக்கல், தோற்றத்தில் 2 ஒன்றா இருக்குது. எண்ணிக்கையில் பார்த்தா அதே எண்ணிக்கை, தர்த்தீபில் பார்த்தாலும் ஒரே மாதிரி. அப்போ எழுத்துக்களுடைய வகையில், அதனுடைய தோற்றத்தில், அதனுடைய எண்ணிக்கையில், அதனுடைய தர்த்தீபில், இந்த 4லேயும் ஒன்றுபட்டிருந்தால், இந்த 4லேயும் ஒன்றுபட்டிருந்தால் அதுக்கு ஜினாசே தாம் என்பதாக சொல்லுவாங்க. இந்த 4ல் இதில் ஒரு இதில் மாறுபட்டிருந்தா கூட, ஒரு இதில் மாறுபட்டிருந்தா கூட அதுக்கு ஜினாசே நாக்கிஸ் என்பதாக சொல்லுவாங்க. உதாரணமாக ஃபாமல் ஏத்தீம ஃபலா தக்ஹர் சாயில ஃபலா தன்ஹர், உச்சரிப்பில் பார்த்தா தக்ஹர் தன்ஹர் இருக்குது. ஆனால் எழுத்து ரீதியாகவும் வித்தியாசங்கள் இருக்குது, ஷக்கல் ரீதியாக ஒன்றா இருக்கலாம், மற்ற ரீதியாக வேறுபட்டு இருக்கிறதுனால இது ஜினாசே நாக்கிஸ், ஜினாசி நாக்கிஸ் தான். ஹஷீத்து அன் தகூல ஃபர்ரக்த பைன பனி இஸ்ராயில், பாருங்க, பைன பனி இஸ்ராயில் ரெண்டையும் பாருங்க, பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது எழுத்துல, ஆனால் வித்தியாசம் அர்த்தத்திலையும் சரி வகையில எல்லாத்துலேயுமே வேறுபட்டிருக்கு. அப்போ இதுக்கு ஜினாசே நாக்கிஸ் என்று சொல்லுவாங்க.
அந்த அடிப்படையில் தான் இங்கே லா ததுலிமூன் வலா துதுலமூன் பார்த்தா நீக்கிட்ட எல்லாத்திரிக்கிட்ட ரெண்டு ஒரே மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் அநியாயம் செய்யப்படாதீர்கள், நீங்கள் செய்யாதீர்கள், அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் என்று கருத்தில் வேறுபடுகிறது. அதனால அல் ஜினாசு நாக்கிஸ், இதுவும் ஜினாசு நாக்கிஸ் உடைய வகையை சார்ந்தா இருக்குது. அதாவது குறையுள்ள ஜினாஸ் என்று சொல்லக்கூடிய ஜினாஸாக இருக்குது. அப்போ இது குரான்ல பல உதாரணங்கள் இருக்குது. ஒய்தா ஜாஅஹும் அம்ரும் மினல் அம்னி அவில் ஹவுஃபி அதாஉ பிஹி. அம்னுன் அம்ருன் ரெண்டும் பாருங்க, ஆனால் வித்தியாசம் இருக்கு, எழுத்துல வித்தியாசம் இருக்குது. பார்க்கும்போது அம்ரும் மினல் அம்னி, அம்ர் அம்னு ரெண்டு ஒரே எழுத்துக்கள் மாதிரி தெரியுது, ஒரே எண்ணிக்கையில் ஒன்றா இருக்கலாம், ஆனால் மற்ற விஷயங்கள் மாறுபட்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பாருங்க, வஹும் யன்ஹவுன அன்ஹு வயன்அவுன அன்ஹு. யன்ஹவுன் யன்அவுன், யன்ஹவுன் யன்அவுன் ரெண்டும் பாருங்க எழுத்துல பார்த்தா வேற மாதிரி இருக்குது. அப்போ ஹஸரத் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் ஒரு கவிதையில் சொல்லுவாங்க, தஹ்மிலுஹு சாக்கத்துல் அத்மாஉ முஅதஜிரன் பில் பர்தி கல் பத்ரி ஜல் நூரிஹி லுல்மா. அப்போ பர்து பத்ரு, பர்து பத்ரு ரெண்டையும் பாருங்க எழுத்துல பார்த்தா ஒரே மாதிரி தெரியுற மாதிரி இருக்குது, ஆனால் வித்தியாசங்கள் இருக்கு. ذَلِكُمْ بِمَا كُنْتُمْ تَفْرَحُونَ فِي الْأَرْضِ بِغَيْرِ الْحَقِّ وَبِمَا كُنْتُمْ تَمْرَحُونَ. தஃப்ரஹூன் தம்ரஹூன் ரெண்டையும் பாருங்க ஷக்கல்ல ஒன்றா இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் ரெண்டும் வித்தியாசமான வேறு வேறு அர்த்தங்கள் கொண்டது. இந்த மாதிரி பல உதாரணங்கள் குரான்ல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தாலிக்கும் அதே மாதிரி அல் ஹைலு மஅகூதும் பி நவாசிஹல் ஹைர், அல் ஹைலு அல் ஹைரு பாருங்க, அல் ஹைலு அல் ஹைரு இதெல்லாம் அல் ஜினாசி நாக்கிஸ். ஜினாசி நாக்கிஸ் ரெண்டு வார்த்தையை ஒரே மாதிரி இருக்கும் எழுத்துல, ஆனால் அர்த்தத்திலையும் பொருள்லையும் கருத்துலையும் மாறுபட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது சம்பந்தமான உதாரணங்கள் தான் இப்போ உங்களுக்கு சொல்லி காட்டப்பட்டது. இப்போ இந்த உதாரணங்கள்ல தெளிவாக நமக்கு விளங்க வைக்கப்படுது ஜினாஸ் என்றால் என்ன, ஜினாஸுடைய வகைகள், ஜினாஸில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், இதெல்லாம் என்னது. உதாரணமாக வந்த வார்த்தைகளை பார்த்தோம் நம்ம. அந்த வார்த்தைகளை பாருங்க, ஒன்றாவது அஸ்ஸாத்து, அஸ்ஸாத்து ரெண்டுமே ஒரே வார்த்தை, ரெண்டுமே ஒரே வார்த்தை. இது வந்து ஜினாஸின் தாமம். தக்குஹர் தன்ஹர், ஃபலா தக்குஹர் தன்ஹர். அப்போ தன்ஹர் தக்குஹர்ல வித்தியாசம் இருக்கு. ரெண்டையும் பார்க்கும்போது ஒரே வார்த்தை மாதிரி தெரிஞ்சாலும் அர்த்தங்கள்ல வேறுபடுது. அதே மாதிரி பைன பனி, பைன பனி, பனி இஸ்ராயில். பைனங்கிறது பாருங்க ரெண்டுக்கும் பாருங்க ரொம்ப வித்தியாசம் இல்லை, ஒரே எழுத்து மாதிரி தான் இருக்கு. பைனன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் பனின்னு இருக்குது. சரி, இது ரெண்டும் ஒரே மாதிரி தான், பைன பனி. அதே மாதிரி மற்ற இதில் பார்த்துங்க, இதா ஜாஹும் அம்ரு மினல் அம்னி அவில் ஹவுஃபி. அம்னு அம்ரு, அம்ரும் ஒரு வார்த்தை, அம்ருன்னு ஒரு வார்த்தை. அதே மாதிரி என்ஹவுன என்அவுன இந்த வார்த்தைகள். பர்து பத்ரு, ஹஸ்ம் அஸ்ம், ஹஸ்ம் அஸ்ம், சஃபா சஃபாயஹ், தலாக் தலாஃபி, தலாக்குன் தலாஃபுன், அல் ஃபض்லு அல் ஃபஸ்லு, சாமுன் ஹாமுன், தஃப்ரஹூன் தம்ரஹூன், அல் ஹைல் அல் ஹைர். இது போன்ற வார்த்தைகளை பார்த்தோன்னு சொன்னா பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தெரிந்தாலும் அர்த்தங்களும் மாறுபட்டிருக்கிறது, அதனுடைய கருத்துக்களும் மாறுபட்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த விஷயமாகத்தான் இங்கு நமக்கு பேசப்பட்டது. அப்போ அதெல்லாம் ஜினாசே நாக்கிஸ்ல கட்டுப்பட்டது. என்ன வித்தியாசம் ஏற்படுது, இதுக்கு ஜினாசே நாக்கிஸ் என்பதாக சொல்லுவாங்க. சரி, வத்தகு யௌமன். அடுத்து வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வஹும் லா யுظ்லமூன். வத்தகு யௌமன் வருது, நீங்க பயந்து கொள்ளுங்கள். யௌமன் ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், எதில் அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் திருப்பப்படுவீர்களோ அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல தன்கீர் இருக்கு, நக்கீராவாக கொண்டு வரப்பட்டிருக்கு. யௌமன் என்பது லித்தஃப்ஹீம், அதை பெரிதுபடுத்தி காட்டுவதற்காக வேண்டி. அதே மாதிரி ஒரு தஹ்வீல், ஒரு பயத்தை தஹ்தீதுன்னு சொல்றது,
ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, ஒரு எச்சரிக்கையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய வார்த்தை. சரி, அப்போ இந்த இடத்துல நக்கீராவை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பார்க்குறோம் தாரீஃப் தன்கீர் என்பது அரபி மொழியில் உள்ள மிக முக்கியமான பயன்பாடுகள். இப்போ தன்கீராக கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, தாரீஃபாக கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, இரண்டும் பெரிய நோக்கத்தின் அடிப்படையில் தான் கொண்டு வரப்படும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. தன்கீரா வரக்கூடிய குரானுடைய ஆயத்திலையும் பார்க்குறோம். ஏன்னா தில்கா ஆயாத்துல் கிதாபி குர்ஆனி முபீன். இப்போ தன்கீரா வருது குர்ஆனி முபீன் என்பதாக. இப்போ தன்கீர் தாரீஃப்ங்கிறது குரானில் வரக்கூடிய முறை தான். அப்போ அதனுடைய விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல தன்கீர் தாரீஃபுடைய பஹஸை பற்றி பார்த்தா, தன்கீர் மாரிஃபா வருவதும் நக்கீரா வருவதும் இருக்குது தப்சீரே பயானில முக்கியமான விஷயமாக இருக்கு. அதை கொண்டு பல வகையான கருத்துக்கள், நுணுக்கங்கள், அதே மாதிரி தப்சீருடைய பல கோணங்களில் வெளியாக்குறாங்க. அதே மாதிரி அதன் மூலம் தாரீஃப் தன்கீருங்கிறது வெளிப்படையாக தெரியக்கூடியது. அதில் ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் அடங்கி இருக்குது. அதான் பத்ருத்தீன் சர்கஷி ரஹமத்துல்லாஹி பஹர் முஹித்தில் சொல்லுவாங்க, வல் கலாமு ஃபி தாரீஃபி வ தன்கீரி அதக்கும் மின் தகீகா. வல் கலாமு ஃபி தாரீஃபி வ தன்கீரி, மாரிஃபாவாக வரக்கூடிய விஷயத்திலேயும் நக்கிரா வரக்கூடிய விஷயத்திலேயும் கலாம் பேசப்படுவது என்பது மிக நுணுக்கமாக இருக்கிறது என்பதாக சொல்லுவாங்க. நுணுக்கங்களை எல்லாம் விட மென்மையானது. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான தேவைகளில் ஒன்று தான் தப்சீரை பயானிக்கு தேவைப்படக்கூடிய அந்த தாரீஃப் தன்கீருடைய நோக்கங்களை அறிஞ்சு கொள்வது. எதுக்காக வேண்டி திடீர்னு மாரிஃபால் அந்த நக்கீராவின் பக்கம் போகிறது, நக்கீரால் அந்த மாரிஃபாவின் பக்கம் போகிறாங்க, அது மாதிரி மாரிஃபாவின் மீது நக்கீராவை, நக்கீராவின் மீது மாரிஃபாவை எதுக்காக அத்துப் செய்யப்படுகிறது, இதையெல்லாம் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்குது. சரி, இப்போ இதில் நம்ம இங்கே மாரிஃபாவுடைய நோக்கங்களை பார்க்கல, இங்கே நம்ம நக்கீராவுடைய விஷயங்களை தான் இங்கே பார்க்க போகிறோம். தன்கீருடைய விஷயம், அது ஏன் கொண்டு வராங்க, அதை கொண்டு நாடப்படக்கூடிய விஷயம் என்ன, அந்த நோக்கங்கள் என்ன என்பதை இந்த இடத்துல நம்ம தன்கீர், அதாவது நக்கீராக வரக்கூடிய விஷயம் தான் பார்க்க போகிறோம். இப்போ தன்கீர்னு அதில் பல நோக்கங்களுக்காக வேண்டி நக்கீராக கொண்டு வரப்படும். முதலாவது இபுஹாமுக்காக வேண்டி, அதாவது மூடலாக சொல்லிருக்கு. அதான் தன்கீருடைய அசலான மேனா, தன்கீருடைய மேனாவுடைய அசலாக இருக்குது. அப்போ சில நோக்கங்களுக்காக கொண்டுவரப்படுது. எது? இபுஹாம், அதாவது மூடலாக கொண்டுவரப்படுது, மூடலாக கொண்டு வரப்படுது. உதாரணம் பாருங்களேன், வலக்கது ஜாஅஹும் ரசூலும் மின்ஹும் ஃபகத்தபூஹு ஃபஅஹதஹுமுல் அஸாபு வஹும் ஸாலிமூன். இந்த இடத்துல முகாத்தபுடைய அந்த நதுரை விட்டு முன்கருடைய சிஃபத்துக்கு போயிட்டாங்க. அது மாதிரி அசலான கலியா வலக்கது ஜாஹும் ரசூலும் மின்ஹும், அவர்களிருந்து ஃபஅஹதஹுமுல் அஸாபு வஹும் ஸாலிமூன். வஜா ரஜுலு மின் அக்ஸல் மதீனத்தி யஸ்ஆ, வஜா ரஜுலு என்று வருது, அக்ஸல் மதீனத்தி ரஜுலு யஸ்ஆ ஷஹித ஷாஹிது மின் அஹ்லிஹா கமா அர்சல்னா இலா ஃபிர்அவுன ரசூலா ஃபஅஸா ஃபிர்அவுனு ரசூல ஃபஅஹத்னாஹு அஹ்தம் வபீலா. இந்த இடத்துல லமீரை கொண்டு இஷாரா செய்யப்படலை, அதனுடைய விஷயம் முன்னாடி போயிடுச்சு. கமா அர்சல்னா இலா ஃபிர்அவுன ரசூலான்னு சொல்லிட்டு ஃபஅஸா ஃபிர்அவுனு ரசூலா என்று வெளிப்படையாக வந்திருக்குது. ஏன்னா இந்த ஹுக்கும் இருக்குத சிஃபத்தை கொண்டு தொடர்பானதை ஒழிய ஃபிரௌனுக்கும், அதாவது மனிதனை கொண்டு அல்ல. அப்போ இந்த முஷ்ரிக்கீன்கள் மீது ரொம்ப இது அவசியமான விஷயமா இருக்குது, எச்சரிக்கக்கூடிய அந்த விஷயம். அதனால அல் அதுல்லுக்கும் அலா அஹ்லி பைத்தி யக்ஃபுலூனஹு லக்கும் வஹும் லஹு நாசிஹூன், இதெல்லாம் இதாக வருது. அப்போ காலு இன் யஸ்ரிக் ஃபக்கத் சரக அஹுல் லஹு, இதெல்லாம் இபுஹாமா சொல்லப்படுது. இத்லாக்கா பொதுவாக கொண்டு வரப்படுறது. உதாரணமா வைது கால மூசா அலி கௌமிஹி இன்னல்லாஹ் யஅமுருக்கும் அன் தத்பஹு பக்கரா, பக்கரா ஒன்று அறுத்திருந்தாங்கன்னா முடிஞ்சு போயிருக்கும். அப்போ இந்த இடத்துல என்னது, அவங்க அறுக்கலை, அதனால கஷ்டப்படப்பட்டாங்க, அவங்க கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க. அபித்ரஹூஹு அரலன், அரலன் என்ன செய்யுங்க, நீங்கள் பூமியில் தூக்கி எரிஞ்சிருங்கன்னு சொல்லுவாங்க. அரலன் ஏதாவது ஒரு பூமி. அப்போ இதெல்லாம் இத்லாக் பொதுவாக கொண்டு வரப்படுது. அது தஹ்வீல்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தஹ்வீலுங்கிறதும் நக்கிராக கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கமாக இருக்கு. அது ரெண்டு வகையாக இருக்குது. தஹ்வீல்லே ரெண்டு வகையான விஷயங்கள் இருக்கு. ஒன்றாவது தாலீமுக்காக வேண்டி, இப்போ அல்லாஹ்வுடைய இதில் வத்தக்கு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் வலஹா அர்ஷுன் அஸீம் இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானித்தன் லில்லாஹ் இன்னா வஜத்னாஹு சாபிரா என்பதெல்லாம் வருது.
இந்த சாபிராங்கிற வார்த்தை, அது மாதிரி அர்ஷுன் அலீமுன், துர்ஜா யோமன் துர்ஜாவன், இதெல்லாம் தஹ்வீல். அப்போ தாலீம்னா பெருசுபடுத்தி காமிக்கிறதுக்கு அந்த தஹ்வீல் எவ்வளோ பெரிய அப்படிங்கிறத. இன்னொன்று தஷ்னிக்காக வரும், ஒரு அசிங்கத்தை, அதாவது ஒரு எச்சரிக்கை அடிப்படையில், ஒரு வெறுப்பின் அடிப்படையில் ஏற்படுது. இப்போ இன்னஹும் யக்கூலூன முன்கரம் மனல் கௌலி வசூரா என்று சொல்றது. அதே மாதிரி இன்னா வஜது, அதாவது லக்கது ஜீத்து விஷயன் இத்தா, இதெல்லாம் தஷ்னியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு இதுக்காக கொண்டுறப்படுது, அதனால இங்க ஒன்று வந்து தாலீம், ஒன்று அதாவது கண்ணியத்தை பெருசுபடுத்துறதுக்காக, இன்னொன்று தஷ்னி. அடுத்து தஹ்கீருக்காக, தஹ்கீர் இழிவுபடுத்துறதுக்காக வர்றது. மின் நுத்ஃபத்தின் ஹலகா இன்னமா ஹாதியில் ஹயாத்து துன்யா மத்தா. இதில் இந்த மத்தா வார்த்தை, நுத்ஃபாங்கிற வார்த்தைலாம் தஹ்கீர் இழிவுபடுத்துறதுக்காக சொல்லப்படுது. காலு சமயனா ஃபத்தன் எதுக்குரு ஹும், ஃபத்தன் அப்படிங்கிறது. அப்போ அதே மாதிரி யக்கூலுன இன்னா ல தாரிக்கு ஆலிஹத்தினா நீ ஷாயிரும் மஜ்னூன் என்று வருது. சரி, அதுக்கப்புறம் வக்கால் அல்லதீன கஃபரு ஹல் நதுல்லுக்கும் அலா ரஜுலி யுனப்பிஉக்கும் இதா முஸ்ஸிக்தும் குல்ல முமஸ்ஸகின் இன்னக்கும் லஃபி ஹல்கின் ஜதீத். இதெல்லாம் வந்து தஹ்கீர் இழிவுபடுத்துறதுக்காக வேண்டி. அடுத்த தஜாஹுலுக்காக வரும், அதாவது மடத்தனத்தை சுட்டி காட்டுறதுக்காக வேண்டி. கால தூனி பி அஹில்லக்கும் மின் அபீக்கும், தெரியாது நினைச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்றது. இப்போ நக்கிரஹு வ கத்தஅஹு அனில் இதாஃபத்தி வலம் யக்குல் பி அஹீக்கும் என்று சொல்லலை. ஏன்னா அந்த இடத்துல தெரியாத மாதிரி காட்டிக்கிறது. தஜாஹுல்னா தெரியாத மாதிரி காட்டிக்கிறது, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி காட்டிக்கிறதுக்காக வேண்டி. உதாரணமாக பி அஹில் லக்கும் அப்படின்னா உங்களில் ஒரு சகோதரர் விடுபட்டிருக்காரு, பி அஹீக்கும் உங்களுடைய சகோதரர் என்று சொல்லலை. சரி, அடுத்து தக்லீல், ஒரு விஷயத்தை குறைச்சி காட்டுறதுக்காக கொள்றது, தக்லீலுக்காக வர்றது. தக்லீலுக்காக வரும்போது அன்னஹும் யௌம யரவுனஹா லம் யல்பசு இல்லா அஷியத்தன் அவு லுஹாஹா என்று வர்றது. ஒரு பகல் அல்லது ஒரு இரவு, கொஞ்ச நேரங்கிற மாதிரி. யௌம தக்கூமு சாஅத்து யக்ஸிமுல் முஜ்ரிமூன மா லபிசு கைர சாஅ, இந்த இடத்துல கைர சாஅ கொஞ்ச நேரத்தை தவிர என்பதாக தெளிவாக வருது. வலையும் மஸ்ஸத்துஹும் நஃப்ஹத்தும் இன் அதாபி ரப்பிக்க லயக்கூலுன யா வைலனா இன்னா குன்னா ஸாலிமீன். அப்போ நஃப்ஹத்துன் கொஞ்ச நேரங்கிறதுலாம் அப்போ தக்லீல் குறைத்து காட்டுறதுக்காக புழங்கப்படக்கூடியது. இது தன்கீர், தக்லீல் குறைத்து சொல்லுதல். அடுத்து தக்சீர் அதிகப்படுத்துறதுக்காக வேண்டி. யுதாஃபு அலைஹிம் பிஸ்ஸிஹாஃபிம் மின் தஹபின் வ அக்வாப் என்பதாக. அதிகமான அந்த கோப்பைகள் இதெல்லாம் தங்கத்தினால. அதே மாதிரி ஃபைன் கதபுக்க ஃபக்கது குதிப ருசுலும் மின் கபலிக், அதிகப்படுத்தி காமிக்கிறதுக்காக வேண்டி. கம் தரக்கும் மின் ஜன்னாத்தி வ அயூன் வ ஸுரூஇ வ மகாமின் கரீம், இதெல்லாம் அதிகப்படுத்தி காமிக்கிறதுக்காக. அடுத்த தஷ்வீக்னு சொல்லுவாங்க. தஷ்வீக்னா அதாவது ஷவுக்கு ஏற்படுத்துது. தஷ்வீக்னாலது ஷவுக், அதாவது ஆர்வமூட்டுறதுக்கு சொல்றது, ஆர்வமூட்டுறதுக்காக வேண்டி சொல்லப்படுறது தஷ்வீக். உதாரணமாக வர மாதிரி ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜிக்கும் மின் அதாபின் அலீம், இதில் உங்களுக்கு தெரியுமா, அறிவிக்கட்டுமா. அடுத்த இஸ்திக்ராக் ஃபில் உமூம் மாலக்கும் மின் தூனில்லாஹி மின் வலியும் ஒலா நசீர், மின் வலியும் ஒலா நசீர். எந்த விதமான வலியும் நசீரும் கிடையாது, எந்த உதவியாளரும் கிடையாது, எந்த விதமான பாதுகாவலரும் கிடையாது. அப்போ இந்த நோக்கத்துகளுக்காக வேண்டி நக்கீராவாக புழங்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். இங்கே அந்த அடிப்படையில் தான் தஃஹீம்ங்கிறதும் ஒரு விஷயத்தை பெருசுப்படுத்தி காமிக்கிறது, பிரம்மாண்டமாக காமிக்கிறது, அந்த நாளுடைய அந்த எச்சரிக்கை, ஒரு கண்டிப்பு, அந்த நாளுடைய பயத்தை ஏற்படுத்துறது, அதே மாதிரி அந்த நாயுடைய அந்த தீவிரத்தை சொல்றது. நம்ம பல நோக்கத்துக்காக வேண்டி நக்கீராவை புழங்குறாங்க. அதில் அதாவது ஒரு விஷயத்த மூடலாக சொல்றதுக்காக வேண்டி, அதாவது பொதுவாக சொல்றதுக்காக வேண்டி, அது மாதிரி ஒரு எச்சரிக்கை, ஒரு பயமுறுத்தாட்டுறது, ஒரு கண்டிக்கிறதுக்கு அடிப்படையில். அடுத்து ஒரு விஷயத்த என்னது அவங்கள்ட்ட ஒரு அசிங்கப்படுத்தி காமிக்கிறதுக்காக. அடுத்து தஹ்கீர்னு சொல்லுவாங்க, இழிவுபடுத்தி காமிக்கிறதுக்காக வேண்டி. அடுத்த தஜாஹுல், ஒரு விஷயம் தெரிஞ்சுமே தெரியாத மாதிரி காட்டிக்கிறது. அடுத்து குறைத்து சொல்றதுக்காக வேண்டி, அதிகப்படுத்தி சொல்றதுக்காக வேண்டி. அடுத்து ஆர்வம் ஊட்டுறதுக்காக வேண்டி. அதே மாதிரி ஒரு விஷயத்துல உமுமா இஸ்திகராக், அதாவது அதுல வந்து மூழ்கல் ஏற்படணும். மாலக்கும் மின் தூனில்லாஹி மின் வலியும் வலா நசீர், ஒரு மூடல், ஒரு மூழ்கல் ஏற்படணுங்கிறதுக்காக வேண்டி சொல்லப்படுறது. அப்போ குரான்ல வந்து தன்கீருடைய விஷயத்துல குர்ஆனி முபீன் தில்க ஆயாத்துல் கிதாப் குர்ஆனி முபீன் சொல்லி சொன்னோம். இதுல வந்து என்னது
குர்ஆன் வந்து நக்கீராவை கொள்றதுக்கு 3 விதமான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இத்லாக் குல், அதாவது ஜுஸ்வ ஜுசுவின் மீது குல்ல சொல்றது, அந்த விஷயத்துக்காக வேண்டி. அதாவது மனுஷனை பார்த்துன்னு சொன்னா ஒரு சூரத்தை குர்ஆன்லேருந்து ஒரு சூறா ஓதுறதை பார்த்துன்னு சொல்லி சொன்னால் அவனுக்கு வந்து ஒவ்வொரு ஓதுறது கூடும். அப்போ குர்ஆனை ஃபுல்லாக ஓதணுங்கிற அவசியம் இல்லை. இந்த இடத்துல என்னது தன்கீர் ஜுசுக்களை எண்ணிக்கைக்காக வேண்டி. அதனால தில்க ஆயாத்துல் கிதாபி ஒ குர்ஆனி முபீன், குர்ஆனுங்கிறது முழு குர்ஆன் தேவையில்லை, கொஞ்சம் அப்படி ஓதுனா கூட போதுங்கிறதுக்காக வேண்டி. ரெண்டாவது வந்து அது வந்து இறக்கப்பட்ட அல்லாஹ்விடமிருந்து இறங்கின வேதத்தில் கட்டுப்பட்டதுங்கிற விஷயத்த அந்த ஜின்ஸ் குத்துப் கிதாபுங்கிறத சொல்றதுக்காக வேண்டி. மூணாவது சொல்றாங்க, அதாவது அது அலமுக்கு முன்னாடி அசலானதா இருக்கு. உதாரணமா குர்ஆனுங்கிறது மஸ்தர்லேருந்து அத்தால் கிராத் ஓதுவதன் மீது அறிவிக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ இந்த 3 வஜியின் அடிப்படையில் என்ன செய்றாங்க, குர்ஆனுங்கிற வார்த்தையை நம்ம புழங்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல சொல்ல போனோம்னு சொன்னா தன்கீருடைய கொண்டு வந்தது ஒன்று வந்து இந்த மஸ்தர் கிராத் ஓதுதலுங்கிறத நம்முடைய சிந்தனை கொண்டு வர்றது. ரெண்டாவது ரெண்டாவது வந்து அந்த அர்த்தத்தினுடைய அந்த சக்தி, அந்த ஆற்றலை பயன் கொடுக்கிறது. மூணாவது இது வந்து என்னது ஆலாம் கிடையாது, என்ன அந்த ஹக்கீக்கத் மானா விட்டு நீங்க எதுங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி. இப்போ அந்த அடிப்படையில் என்னது இதை கொண்டு தாலீமுடைய அந்த மேனா ஏற்படும், அதாவது பெரிதிப்படுத்துதல், அதை வந்து என்னது பெருசாக்கி காமிக்கிற விஷயங்கள் ஏற்படும். இந்த மாதிரி நக்கீராவை கொண்டுறது மூலமா பல நோக்கங்கள் அதில் கிடைக்குது, பல பிரயோஜனங்கள் கிடைக்குது. யா கௌமி லைசபி சஃபாஹத் என்பதாக சொல்லலாம். இதன் மூலம் ஒவ்வொரு விஷயத்தின் மூலம் ஒரு, அதாவது ஒரு அசிங்கப்படுத்துறத நீக்கிறதுக்காக வேண்டியது. அதனால தான் அதுக்காக தான் தஷ்னி அதை அசிங்கப்படுத்துறது வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக நக்கீராவை கொண்டது. இப்போ அதுக்காக பல விஷயங்கள் இதே மாதிரி சில உதாரணங்கள் இருக்குது. அந்த கிராவை கொண்டு வருவதன் மூலம் அதில் பல பிரயோஜனங்கள், பலவிதமான நோக்கங்கள் நிறைவேறுது. ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினன் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க. இந்த இடத்துலையும் பார்க்குறோம், ஒன்றுக்கு என்னது ஒரு பெரிய நோக்கங்களும் ஒரு மக்சதுகளும் அடங்கி இருக்கிறத பார்க்குறோம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகணும்னு சொன்னால் அவனுடைய அது நக்கீராவை கொண்டு வருவது, அதை மாரிஃபாவை கொண்டு வருவது வந்து அதை கொண்டு பெரும் ஒரு பயன் ஏற்படுத்துவதற்காக வேண்டி நமக்கு அந்த குர்ஆனுடைய விஷயத்தில் நக்கீராவாக மாரிஃபாவாக கொண்டு வரப்படுகிறது. எனவே அவ்வாறு கொண்டு வருவதன் மூலமும் பெரிய ஹிக்மத்துகளும் பெரிய ஞானங்களும் அடங்கியிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா நமக்கு இந்த விஷயங்களை தெளிவாக தெரிய வைப்பானாக. இதன் மூலம் நமக்கு சில விஷயங்களை புரிய செய்வானாக. அல்லாஹுடைய இந்த கலாமினுடைய ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு நயமும், ஒவ்வொரு எழுத்துக்களும் பெரும் அர்த்தங்களையும் ஹிக்மத்துகளையும் கொண்டதாக இருக்கிறது. அதை விளங்கி அதனுடைய கருத்துக்களை அறிந்து அதன் ஆழத்தை புரிந்து நமக்கு அல்லாஹு தாலா இந்த கிதாபின் இந்த வேதத்தின் மூலம் ஒரு பூர்ணமான ஒளியை நம் உள்ளத்திற்கு தந்தருவானாக. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.